இந்நாள் பொன்னாள். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ராசி பலன். அதில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் பொதுவாகவே நமக்கு ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணணும், அதுவும் குறிப்பாக வேலை வாய்ப்பு சார். வேலை வாய்ப்பில் நான் ஜெயிக்கணும் சார். எந்த கோயில் வழிபாடு, அது வீட்டுக்கு பக்கத்துக்கு கோயில் இருந்தால் இன்னும் சௌகரியமாக இருக்கணும் சார். எந்த கோயில் வழிபாடு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்பில் நான் ஜெயிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு ஆன்மீக பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னேன். 4th வீக் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் நான் என்ன சொன்னேன் அதான் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 27/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:20 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய திதி சதுர்தசி காலை 9:55 வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை 2:20 வரை, பின்பு இன்று முழுவதும் புனர்பூசம். மிதுனம் கடகராசியில் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான நாள். சத்யநாராயண விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. பார்வதி பரமேஸ்வர பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஆவணியாவிட்டம். ஆவணியாவிட்டம் அப்படிங்கிறது மாதா பிதா குரு, இந்த குருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் யக்ஞோபவீத தாரணம்னு சொல்லுவாங்க. பூணல் போடுற பண்டிகை. குருமார்கள் தெய்வத்தை காமிப்பாங்க. அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நம்ம பூணல் பண்டிகையான அற்புதமான தினம். நாளைய தினத்தில் காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் அப்படிங்கிறது, காயத்ரி தான் வேத மாதா. அம்பாளை 1008 முறை ஜபிச்சு வேண்டி வணங்கி நாளை முதல்ல காலை மதியம் மாலை 3 வேளைகளும் காயத்ரி அம்பாளுடைய நாமத்தை சொல்லி ஜபத்தை ஜபிச்சு அப்படி ஸ்ரத்தையாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தேஜஸ்வி கூடி வரும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் நாளைக்கு காயத்ரி ஜபம். இன்றைய நாள் ஆவணி அவிட்டம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோ ராசிபலன். மேஷராசி நண்பர்களே, தொழிலில் நல்ல வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் உண்டு. இன்றைய தினத்தில் சில விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் நம்மளை திட்டினாலோ எதிர்த்து பேசினாலோ அல்லது நம்மளை தலைகுறைவாக பேசினாலோ அந்த வைராக்கியத்தை மனசில் வச்சுப்பேன். சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இன்றைய தினத்தில் ஏற்படலாம். தடங்கள் அந்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அவங்க மேலதிகாரிட்ட கவனமாக இருக்கணும். சில விஷயங்களை கடைபிடிப்பதில் சிறிதளவும் தவறு ஏற்படக்கூடாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். திருமண காரியம் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்த பிரச்சனையை இன்னொருத்தர் மூலமாக தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தூர பிரயாணம், ஃபேமிலியோட மைக்ரேட் ஆகிறது உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய நாள். சில பிரச்சனைகள்லாம் இருந்தால் பேசி தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் துர்க்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு யதார்த்த தடங்கள் தான். சில விஷயங்கள்லாம் நம்ம 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இந்த தடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தடங்கள் இருக்காது, நினச்சது நடக்கும். மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு நட்சத்திர ரீதியாக சரியில்லை. சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா நமக்கு யாருமே தொடர்பு இல்லை, யாருமே சரியாக பேசலை, யாருமே என்னை கண்டுக்கலை, யாருமே என்ன எதுவுமே
அந்த மாதிரி சில கவலைகள் அப்பப்போ வந்து போகிறோம். சப்போர்ட்டிவ் இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவீங்க. நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி நண்பர்கள் இரவு நேரம் புனர்பூச நட்சத்திரத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், மற்றவங்களை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கணும். சில நேரங்களில் மறதி அப்பப்போ வந்து போகும். இருப்பினும் கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூசம் ஆயில நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள், திடீர் விஷயங்கள் நடக்கும். சில நேரம் குழப்பமாக அந்த விஷயத்தை செயல்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு ஏற்ற வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையார் மூலமான நல்ல செய்திகள் வரும். அப்பப்போ அப்பாவோட சண்டை போடுவேல், ஆனாலும் அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும். அதே மாதிரி மேல் படிப்பு சிறப்பாக இருக்கும். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரும். சில நேரங்களில் சில தோல்விகள் அப்பப்போ வந்து போகும், ஆனால் உங்களுக்கு எப்போவுமே வெற்றி தான். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிம்மராசி என்பர்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிறரோட விஷயத்துக்காக கையெழுத்து போடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரும். எண்ணற்ற சில காரியங்கள் மனதில் திருப்தியை தரக்கூடிய நாள். பரீட்சையில் வெற்றி பெறுவீங்க. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் வெற்றிகள் உண்டு. நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில காரியங்கள் தடங்களாக தான் செய்யும். மற்றவங்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்கிறத தவிர்த்துக்கணும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். எனக்கு நீச்சல் தெரியல, ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட போனேன். எனக்கு இது தெரியல, ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் போனேன். இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை செயல்படுத்துவதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன். வீடு, இடம், பொருள், வாகனங்கள். வீட்டுக்கு வாடகைக்கு வரல, குடோன் வாடகைக்கு வரல, லீஸுக்கு வரலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அது மாறி வந்துடும். நல்லது நடக்கக்கூடிய தினம். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், நேவியில் வேலை செஞ்சுட்டுருக்கிறோம், இரும்பு சம்மந்தமாக ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு மனதில் சில நேரம் கோபமும் சில நேரங்களில் சிரிப்பும் சேர்ந்து வரும். எதுனா சார் சிரிப்பும் சேர்ந்து வரும்? ஆமாம், யாராவது உங்களுக்கு சமாதானமாக பேசினா சந்தோஷம் கூடி வந்துடும். இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, திருப்தியான வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் நற்பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிங்கன்னா அது ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். சில டயத்தில் கோபமாக இருப்பேன், சில டயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. தோட்டம், விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. சுகர் சம்மந்தமாக, ப்ரெஷர் சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறதும் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணிக்கணும். மற்றவங்ககிட்ட வம்பு வழக்குகள் வச்சுக்கப்படாது. விருச்சிகராசி என்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் மட்டும் இல்லாத பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். யார் உங்களை மதிக்கிறாளோ அவளை திருப்பி மதிப்பு. சில பேர் வருவா, சில பேர் போயிடுவா. வரவா வரட்டும், போகிறவா போகட்டும், அவாவாவதி அப்படின்னு மனசில் எடுத்துட்டு செயல்படுத்தக்கூடிய நாள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக வச்சுக்கணும்.
சில நேரங்களில் சில பேர் சில ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பா, சில நேரம் தேவைப்படும், சில பேர் அவள் எதுக்கு நமக்கு ஐடியா கொடுக்குறா அப்படின்னு கோவப்பெல்லாம் படுவேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நீ நட்சத்திர நாள் உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு பிரமாதமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். அது சில பேருக்கு தெளிவாக இருந்துருக்கும். அப்போ டிபெண்ட்ஸ் அவளுடைய சூழ்நிலையை பொறுத்து. ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கோம், ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவாளுக்கு பிரமாதமாக இருக்கும். புது காரியங்கள் துவங்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேல். தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ரொம்ப கவலை வந்துச்சுன்னா முருகா அப்படின்னு வேண்டினா போதும், மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகக்கூடிய நாள். கும்பராசி நண்பர்களே, அவிட்டத்துக்கு நட்சத்திர நாள், சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு விசேஷகரமாக இருக்குது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவா, சில பேர் ஐடியா கொடுப்பா, ரெண்டையும் எடுத்துப்பேன். வீடு சம்பந்தமான வேலைகள் சம்பந்தமாக யோசிப்பேன். அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைன்னா கோபம் வந்துவிடும். சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுவேன். தம்பி தங்கைகளுக்கு அவளுக்கு உதவி செஞ்சாலும் அவளுக்கு பெருசாக தெரியாது. வீடு இடம் தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், இடத்த விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும் நடக்கும். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தொழில் ரீதியாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, வெற்றிகள் கூடி வரும். சில தோல்விகள் பெருசாக நீங்கள் பார்த்து பழகினங்காட்டி பெருசாக தெரியாது. இன்றைய தினத்தில் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு அற்புத பலன்கள். இருப்பினும் கொஞ்சம் விரயங்கள் வரும். எதில் விரயம் அப்படின்னு பார்த்தா, கோபத்தை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் தோணுவா. அதுக்காகவே போய் சரி வெளியில் இன்றைக்கி வேண்டாம், நானே போய் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு போயிடுவேன். அதே சமயத்தில் வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கிறதுக்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். அப்பா பிள்ளைக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில விஷயங்களில் சில மறதிகள் அப்பப்போ இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான காரியம் வெற்றி காரியமாக அமையும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கலாம். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது சார் வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு காரியம் நினச்சா நடக்கணும் சார், நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இவங்க என்னை பார்த்தாங்க, நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. கரெக்டாக 6 வீக் சொல்லியிருந்தேன். 4th வீக்லேயே அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடுது. அப்படி என்ன சொன்னேன்? செவ்வாய்க்கிழமை நாள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க. அப்படி முருகர் கோயிலுக்கு போய் 6 தீபம் ஏற்றி அரளி புஷ்பத்தில், செவ்வரளின்னு சொல்லுவாங்க, அந்த பூவில் அர்ச்சனை பண்ணணும். 6 தடவை பிரதட்சணமாக சுற்றி வரணும். அப்படி 6 தடவை சுற்றி வந்து அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை பண்ணும்போது வேலை வாய்ப்புக்கு வேண்டின்னு, அதாவது தொழில் உத்தியோகம்னு சொன்னேன்னா சங்கல்பம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி அர்ச்சனை பண்ணிண்டா முருகப்பெருமான் உங்கள் வேலையை அவர் வேலனாக இருந்து அவர் வேலையை பார்த்து கொள்வார். அதுதான் உண்மை. வேலை இல்லை, பதவி உயர்வு, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இந்த பரிகாரம் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான பரிகாரமாக ஆறும். சில பேருக்கு முதல் வாரத்திலே வித்தியாசம், சில பேருக்கு 4வது வாரம், 3வது வாரம், 2வது வாரம், இது போன்ற விஷயங்கள் எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் நடக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல், பயனுள்ள தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.